ஆந்தையும் கழுகும் நெருங்கிய நண்பர்கள். ஆந்தை ஒரு தடவை குஞ்சு பொறிச்சிருந்துச்சு. அதை பற்றி கழுகிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கு. என்னோட குஞ்சுகள் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, கண்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும், மூக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், காதுகள் பார்க்கறதோம்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை யார் பார்த்தாலும் வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, நீ பார்த்தீங்கன்னா அதோட அழகுலையே மயங்கிடுவ அப்படின்னு சொன்னோடனே கழுகு ஓஹோ அப்படின்னு அது கேட்டுட்டு இருந்திருக்கு. ஒரு தடவை கழுகு இறை தேடி வட்டமிட்டு இருக்க டயத்தில் கீழே ஒரு கூட்டில் நிறைய குஞ்சுகள் இருந்ததை பார்த்துருக்கு. இது கிட்ட வந்து பார்த்துருக்கு, இது நம்ம நண்பனோட குஞ்சுகளாக இருக்குமா அப்படின்னா சேச்சா வாய்ப்பே கிடையாது, அவன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கான், இதுன்னு இவ்வளோ பெரிய கண்ணு இருக்குது, இத்தனோண்டு மூக்கு இருக்குது, இது கண்டிப்பாக நம்மளோட நண்பனோட குஞ்சுகளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடித்து சாப்பிட்டுருச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஆந்தை வந்து கழுகிட்ட கேட்டிருக்கு, ஏன் என்னோட குஞ்சுகளை சாப்பிட்டேன்னு. என்னது அது உன்னோட குஞ்சுகளா, நீ சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையப்பா, நீ அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இது கண்ணு இவ்வளோ பெருசு இருந்துச்சு, மூக்கு இத்தனோண்டு இருந்துச்சு, தப்பு ஏன் மேலே இல்லை அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சான். அந்த ஆந்தை மாதிரி ஒரு சில பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட அவங்க குழந்தைய பற்றி சொல்லும்போது ஆகா ஓகோன்னு மிகைப்படுத்தி பேசிடுவாங்க. அவங்க நேரில் சந்திக்கும் போது நீங்கள் சொன்னபடி குழந்தைங்க இல்லை அப்படின்னா அவங்க மேலேயும் உங்கள் மேலேயும் இருக்கிற மதிப்பீடு குறைஞ்சிரும். இன்னும் ஒரு சில பேர் ஒரு படி மேலேயே போயிட்டு அவங்க குழந்தைங்க தப்பே பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை தப்பே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அடித்து பேசுவாங்க. இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, என்னோட அம்மா அப்பா நான் என்ன தப்பு பண்ணாலும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தைரியம் வந்து இன்னும் அதிகமாக தான் தப்பு பண்ணுவாங்க. அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வெளியில் விட்டும் கொடுக்க வேண்டாம், மிகைப்படுத்தியும் பேச வேண்டாம்.